Hey friends, நாம் இன்னைக்கு இந்த வீடியோல MCB யோட கூடிய ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வந்து பில்ட் பண்ண போறோம். அதுக்காக 3 மாடுலர் சர்ஃபேஸ் பாக்ஸ் ஒன்று வந்து வாங்கியிருக்கோம். இது எதுக்காக பில்ட் பண்ண போறோம்னா நம்ம EV சார்ஜிங்காக தான். அதனோடயே பார்த்தீங்கன்னா ஒரு 16 amps மாடுலர் சாக்கெட் வாங்கியிருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு ஷட்டர் டைப் கூடவே வந்துடும். இதில் நீங்கள் 6 amps அப்புறம் 16 amps டாப் ரெண்டுமே ப்ளக் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக இது மாதிரி ஒரு 16 amps MCBயுமே வாங்கியிருக்கோம். இஃப் இன் கேஸ் ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் லோட் சைடில் ஆச்சுன்னா இந்த MCB வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரிப் ஆகிரும். அது மாதிரி சர்க்யூட் பிரேக் ஆகிறதுனால ஃபர்தராக அந்த டிவைஸில் வந்து எந்த டேமேஜுமே இல்லாமல் நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக நம்ம 1.5 ஸ்கொயர் mm கேபிளுமே எடுத்திருக்கோம். நமக்கு தேவைங்கிற லென்த்தில் வந்து இந்த கேபிளை வாங்கி நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம். எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ்க்குள்ள கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக இது மாதிரி 1.5 ஸ்கொயர் mm ஒயர்மே நான் எடுத்திருக்கேன். எக்ஸ்டென்ஷன் பில் பண்ணுறதுக்காக நம்ம 3 கோர் ரவுண்ட் கேபிள் தான் எடுத்திருக்கோம். இதில் 3 ஒயர் வரும். அதில் ரெட் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ், பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா நியூட்ரல், அதுக்கடுத்து கிரீன் வந்து கிரவுண்ட். ஸோ இது எல்லாமே கனெக்ஷன் எப்படி கொடுக்குறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். சர்ஃபேஸ் பாக்ஸில் இது மாதிரி ஹோல் போட்டு வச்சுக்கோங்க. அதாவது இந்த கேபிள் வந்து அந்த சர்ஃபேஸ் பாக்ஸ்க்குள்ளே விடுறதுக்காக அந்த ஹோல் போட்டிருக்கோம். ஸோ கரெக்டான சைஸில் அந்த ஹோல் போட்டு வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி ஸ்லீவ் எல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சிருக்க கேபிளை வந்து உள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் மாடுலர் MCB அண்ட் சாக்கெட் ஃபிக்ஸ் பண்றதுக்கான அந்த பேனல் எடுத்து நம்ம அந்த கேபிள் இது மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வாங்கி வச்சிருக்க 16 amp சாக்கெட்ல 3 டெர்மினல்ஸ் இருக்கும். அது என்னென்னு இப்போ பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைன், அடுத்ததா ரைட் சைடில் இருக்கிறது நியூட்ரல், டாப்ல இருக்கிறது வந்து கிரவுண்ட். அடுத்து நாம இந்த எக்ஸ்டென்ஷன் பில்க்கு யூஸ் பண்ணிருக்க MCB பார்த்தீங்கன்னா சிங்கிள் போல் MCB தான். இந்த MCBல உங்களுக்கு 2 டெர்மினல் இருக்கும். ஒரு சைடு வந்து லைன் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதாவது நீங்க ஃபேஸ் வந்து இதில் இன்புட் கொடுப்பீங்க. அடுத்தது லோடுன்னு ஒரு அவுட்புட் இருக்கும். அதில் எடுத்து நீங்க எந்த எக்யூப்மெண்ட் கனெக்ட் பண்ணுமோ அது பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்டென்ஷன்ல லோடுன்னு பாத்தீங்கன்னா அந்த 16 amp சாக்கெட் தான். ஸோ நம்ம அந்த லோடுங்கிற டெர்மினல்ல இருந்து இது மாதிரி சின்னதா ஒரு 1.5 ஸ்கொயர் mm ஒயர் அவுட்புட் எடுத்து 16 amp சாக்கெட்ல எல்னு மென்ஷன் பண்ணி ஒரு டெர்மினல் இருக்கும். அதாவது அது வந்து பாத்தீங்கன்னா லைன், அதுல இன்சர்ட் பண்ணி ஃபுல்லாவே டைட் பண்ணிருங்க. ஸோ இது மாதிரி டைட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா MCBல லோடுங்கிற டெர்மினல்ல இருந்து நம்ம இங்க சாக்கெட்ல எல்லுங்கிற டெர்மினலுக்கு கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்ததா இதுல உங்களுக்கு 3 டெர்மினல் மட்டும் பெண்டிங் வயரிங் இல்லாம இருக்கும். ஸோ இந்த 3 டெர்மினலுக்கு தான் நம்ம கேபிள் இருக்க அந்த 3 வயருமே கனெக்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அதை எப்படி கனெக்ட் பண்றதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம கிரவுண்ட், அதாவது அந்த கிரீன் வயர் இருக்குல்ல, அதை வந்துட்டு அந்த சாக்கெட்ல டாப்ல இருக்க டெர்மினல் தான் உங்களுக்கு கிரவுண்ட். அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி டைட் பண்ணிருங்க. அடுத்து சாக்கெட்ல ஒரு டெர்மினல் வந்து பாத்தீங்கன்னா என்ன மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த டெர்மினல்ல அந்த பிளாக் வயரை இன்சர்ட் பண்ணி டைட் பண்ணிருங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரல். அடுத்ததான் நமக்கு ஃபேஸ், நம்ம பிளக்ல இருந்து இன்புட் வருது இல்ல, அந்த ஃபேஸ் வந்துட்டு நீங்க லைன் ஒரு டெர்மினல் MCBல இருக்குல்ல, அதுல வந்துட்டு இன்சர்ட் பண்ணி ஃபுல்லா டைட் பண்ணிருங்க. ஸோ இப்போ அந்த கனெக்டிவிட்டி எல்லாமே நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். இன்னொரு டைம் இந்த கனெக்ஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது நமக்கு பிளக்ல இருந்து இன்புட் வர்ற ஃபேஸை வந்துட்டு MCBயோட லைன்ல கொடுத்துட்டு MCBயோட லோ டெர்மினல் இருந்து சாக்கெட்டோட எல் டெர்மினலுக்கு கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்போம். அடுத்ததான் நம்ம கேபிள் இருக்க கிரீன் வயர் வந்து கிரவுண்ட், அடுத்து பிளாக் வயர் வந்து நியூட்ரல். அந்த சாக்கெட்ல அது மாதிரி கனெக்ஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இப்போ நம்ம அந்த மாடுலர் MCB தானே, ஸோ அதை வந்து அந்த பேனலில் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். இது மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த MCBயும் லாக் ஆயிரும். சேம் அதே மெத்தடில் உங்களுக்கு இந்த சாக்கெட்டுமே லாக் ஆயிரும். MCB அண்ட் சாக்கெட் நம்ம அந்த பேனலில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பேனல் வந்து நம்ம அந்த சர்ஃபேஸ் பாக்ஸில் 2 ஸ்க்ரூ மூலியமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி உள்ள நீங்கள் இன்னொரு ஒர்க் பண்ணணும். அதாவது இந்த கேபிள் இருக்குல்ல, இந்த கேபிள் வந்து நீங்கள் ஹேங் பண்ணுறப்ப இந்த கேபிள் வெளியே போயிட்டு வந்துச்சுன்னா அந்த டெர்மினல்லேருந்து அந்த ஒயர் கலந்து வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்காக இந்த கேபிளை நம்ம சர்ஃபேஸ் பாக்ஸ்லேருந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இன்சுலேஷன் டேப் மூலியமாக இதில் வந்துட்டு நாம கொஞ்சமா சுத்திக்கலாங்க. ஸோ இப்படி நாம அந்த கேபிள்ல வச்சு இந்த பொசிஷன்ல இந்த இன்சுலேஷன் டேப் சுத்துறதுனால உங்களுக்கு வயரோட டயாமீட்டர் வந்து அந்த இடத்துல அதிகமாயிரும். ஸோ நம்ம சர்ஃபேஸ் பாக்ஸ்ல போட்டிருக்க ஓட்டையிலிருந்து அந்த கேபிள் ஃபர்தரா வெளியே வராது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு லாக் ஆன மாதிரி ஆயிரும். நீங்க டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி பண்ணிட்டு நீங்க ஃபிக்ஸ் பண்றதுனால இந்த கேபிள் நீங்க ஹேங் பண்ணாலுமே அந்த கேபிள் வெளியே வராததுனால உங்களுக்கு அந்த ஜாயின்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதாவது நீங்கள் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணியிருக்கீங்களா, அந்த ஒயர் எல்லாமே எந்த டேமேஜுமே ஆகாது. ஸோ இது மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்க. அடுத்ததான் நம்ம அந்த 2 ஸ்க்ரூமே போட்டு இந்த டாப் பேனல் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிடலாம். இந்த ஸ்க்ரூஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு டைம் செக் பண்ணிங்க எல்லா டெர்மினலுமே ப்ராப்பராக டைட் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு. இஃப் இன் கேஸ் டைட் ஆகாமல் பாதி டைட்டில் மட்டும் இருந்ததுன்னா வைங்களேன், உங்களுக்கு அந்த இடத்துல ஸ்பார்க் ஆகி அந்த டெர்மினல்ஸ் எல்லாம் பேர்ன் ஆகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்கு. ஸ்க்ரூவை ஃபுல்லாக டைட் பண்ண அப்புறம் நமக்கு இந்த சர்ஃபேஸ் பாக்ஸ்லேயே இது மாதிரி 2 பிளாஸ்டிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்க்ரூ வந்து உங்களுக்கு விசிபிளா தெரியாது. பாக்ஸ் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டா தெரியும். இப்போ நாம இந்த பாக்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க. எப்பவுமே நம்ம ஸ்கூட்டர் சார்ஜ் பண்றதுக்கு யூஸ் பண்ற அந்த 16 amp சாக்கெட்ல இந்த பிளக் இன்சர்ட் பண்ணிட்டு அந்த ஸ்விட்சை ஆன் பண்ணிட்டோம். நம்ம ஸ்கூட்டரோட சார்ஜர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 amps பிளக் தான் கொடுத்திருப்பாங்க. அதை நம்ம எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ்ல வந்து பிளக் பண்ணிட்டு நம்ம MCB வந்து ஆன் பண்ணிடலாங்க. MCB ஆன் பண்றதுக்காக அந்த லிவர் வந்து நீங்க மேல் சைடு வந்து தள்ளி விடணும். மேல் சைடு தள்ளி விட்டுனீங்கனாவே உங்களுக்கு MCB ஆன் ஆகிரும். சார்ஜர் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூட்டருமே பக்காவா சார்ஜ் ஆகுது. இது மாதிரி எக்ஸ்டென்ஷன் கேபிள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வச்சு அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.